உங்கள் சரீரத்திலும் இன்று ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காகவே இந்த வேத பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மை குறித்து நாம் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணி விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய சித்தத்தை மட்டும் செய்யும்படியாக இப்படிப்பட்ட ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனங்களை ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பவுல் அறிவு நிறைந்தவர் என்றாலும் அவர் எளிய நடைமுறையிலே பேசினார் என்றும், பவுல் அப்போஸ்தலன் கர்த்தருக்காக யூதர்களால் 1 குறைய 40 அடிகளாக 5 தரம் அடிக்கப்பட்டார் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் நம்மை குறித்து நாம் பேசும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களையே மற்றவர்களுக்கு சொல்கிறோம். ஆனால் பவுல் ஒரு அப்போஸ்தலனாக கர்த்தருக்காக பட்ட பாடுகளையும் வேதனைகளையுமே கூறினார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே இருந்த முள் எது? அது தன்னை விட்டு எடுக்கும்படியாக எத்தனை முறை ஜெபித்தார்? பவுல் அப்போஸ்தலன் எதை குறித்து மேன்மை பாராட்டினார்? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் 2 கொரிந்தியர் நிருபத்தை கற்று வருகிறோம். இன்று 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். பறந்து செல்லும் வானத்தின் பறவைகளை குறித்து இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். ஆனால் அவை வானத்திலே மிக அதிக உயரமாக செல்கிறதில்லை. பறந்து செல்லும் வானத்திற்கு மேலாக நட்சத்திரங்கள் இருக்கும் இடத்திற்கு வருகிறோம். இருந்தாலும் தேவனுடைய சிங்காசனம் இருக்கும் 3வது வானம் அது அல்ல. ரஷ்யா தேசத்திலிருந்து ஸ்புட்னிக் என்ற விண்கலத்திலே வானவெளிக்கு சென்ற விஞ்ஞானிகள் எங்களால் அங்கே தேவனை காண முடியவில்லை என்று கூறினார்களாம். ஆம் அருமையானவர்களே, தேவன் இருக்கும் இடம் வரைக்கும் நீங்களாகவே செல்ல முடியாது. அதற்கு 3வது வானம் வரைக்கும் செல்ல வேண்டும். பவுல் 3வது வானம் வரைக்கும் சென்ற அனுபவத்தை குறித்து பேசுகிறார். அது எப்பொழுது நடந்தது என்ற காலகட்டத்தையும் குறிப்பிடுகிறார். இந்த நிருபத்தை எழுதுவதற்கு 14 ஆண்டுகளுக்கு முன்பு அது நடந்திருக்கிறது. ஆனால் இதை குறித்து கடந்த 14 ஆண்டுகளாக அவர் எதையுமே சொல்லவில்லை. ஒருவேளை அவர் முதல் சுவிசேஷ பிரயாணத்திலே இந்த அனுபவத்தை பெற்றிருக்கலாம். லீஸ்தீராவிலே தங்கியிருக்கும் பொழுது அவருக்கு கிடைத்த ஒரு அனுபவத்தை குறித்து அவர் இவ்வாறு எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அவர் என்ன மரித்து போய்விட்டாரா? அவர் நிச்சயமாக மரித்து விட்டார் என்பதை அறிந்தபடியினாலே தான் அவ்வாறு போட்டுவிட்டு போய்விட்டார்கள். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அந்த 3வது வானத்திற்கு பவுல் அப்போஸ்தலன் சென்ற அனுபவத்தை குறித்து அது ஒரு தரிசனமா, உண்மையாக நடைபெற்றதா, சரீரத்தில் இருந்தாரா இல்லையா என்பதை குறித்து அவருக்கு தெரியவில்லை. அவர் உண்மையாகவே மரித்தவராக இருந்து 3வது வானத்திற்கு சென்றாரா, அல்லது சுய நினைவு இழந்தவராக கீழே கிடந்த பொழுது ஒரு தரிசனத்தை கண்டாரா? அவர் அதை குறித்து விவாதிக்கவில்லை. இதுதான் என்றும் தெளிவாக சொல்லவும் இல்லை. எனவே நாமும் அதிலே வீணாய் காலத்தை செலவழிக்க தேவையில்லை. ஏற்கனவே அங்கு சொன்னது போல அவர் மரணத்திற்குள்ளே பிரவேசித்த பின்னர் கர்த்தர் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிக்கலாம். எப்படி இருந்தாலும் விளைவு ஒன்றுதான். அதாவது அவர் 3வது வானமாகிய பரதீசு சென்று திரும்பியிருக்கிறார். அதை குறித்து அவர் எழுதுகிறார். கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 12:3. அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு
மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பொதுவாக இந்நாட்களிலே இப்படிப்பட்ட அனுபவங்களை யாராவது பெற்றுக்கொள்வார்கள் என்றால் இதை குறித்து அநேக புத்தகங்களை எழுதுவார்கள், அதை குறித்து தொடர் செய்திகளை கொடுப்பார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலனோ மிக குறைவாகவே, மிக மிகச் சுருக்கமாகவே தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். மேலும் அங்கே அவர் கண்ட காரியங்களை குறித்து விவரிக்க அவரிடத்திலே வார்த்தைகள் இல்லை. மற்ற ஊர்களுக்கு ஊழியத்திற்கு செல்லும் பொழுது 3ஆம் வானம் வரைக்கும் சென்று வந்தவர் வருகிறார் வருகிறார் என்று சுவரொட்டிகள் ஒட்டப்படவில்லை. மேலும் இதை குறித்து அவர் என்ன சொல்கிறார்? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். இங்கே தன்னை குறித்து எதையுமே அவர் பெருமையாக பேசவில்லை. 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாத வாக்கு கட்டாத வார்த்தைகளை கேட்டவராக இருந்தாலும் கூடையிலே வைத்து இறக்கப்பட்ட பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஊழியராக இருந்தாரோ அப்படியே இந்த அனுபவத்தை பெற்ற பிறகும் இருந்தார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. கவனித்தீர்களா? நான் 3வது வானத்தை குறித்து அல்ல, என்னுடைய பலவீனத்தை குறித்து தான் சொல்லுகிறேன் என்கிறார். ஏன்? இந்த உலகத்தின் சூழ்நிலையிலே பல முறை தேவனுடைய சாட்சியை பிசாசானவன் அகற்ற முற்படுகிறான் என்று நான் நினைக்கிறேன். இதற்காக சுகவீனங்களையும் வியாதிகளையும் சரீரத்திலே முல்லை போல அவன் கொடுத்து விடுகிறான். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே அவருடைய சரீரத்திலே இருந்த முள் எது? நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வேறு யாரிடத்திலும் அதை சொல்ல மாட்டீர்கள் என்றும் நம்புகிறேன். பவுலுடைய சரீரத்தில் இருந்த வியாதி என்ன என்பது எனக்கு தெரியாது. பவுல் 3வது வானத்தில் எதை கண்டார்? எந்த காரியங்களை கேட்டார்? அல்லது அவருடைய சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருந்த முள் என்ன? இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஏனென்றால் இதை குறித்து அவர் சொல்லவில்லை. முற்காலத்திலே ஸ்காட்லாந்து தேசத்தைச் சேர்ந்த ஒரு வேத விரிவுரையாளர் பவுல் அப்போஸ்தலனுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த முள் அவருடைய மனைவி என்று கூறினார். அந்த ஸ்காட்லாந்து தேசத்து ஊழியருடைய வீட்டிலே ஒருவேளை பிரச்சனை இருந்ததோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. ஆனால் பவுல் அப்போஸ்தலனுடைய மனைவி அவருடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த முள் என்று நான் கூற முடியாது. பவுல் திருமணம் செய்திருந்தார். ஆனால் அவர் மனைவியை இழந்த ஒருவராகவே தனது காலங்களை கடத்தி சென்றார். பெண்மையை குறித்து மிக கரிசனையோடு அவர் எழுதியிருக்கிறார். எனவே அவருக்கு இருந்த மனைவியானவர்களும் மிக அருமையானவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். அவர் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. ஏனென்றால் தன்னோடு ஊழியத்திலே கடினமான சூழ்நிலைகளை அந்த பெண்ணும் சந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. பவுல் தனது சரீரத்திலே கொடுக்கப்பட்ட முள்ளை குறித்து பேச வேண்டாம் என்று கர்த்தரே அவருடைய வாயை அடைத்து விட்டார் என்று சொல்லலாம். ஒருவர் சொல்லும் பொழுது, நாய்க்கு அநேக நண்பர்கள் இருப்பதற்கு காரணம் அது தன் வாலைத்தான் ஆட்டுகிறதை ஒழிய தன்னுடைய நாவை ஆட்டவில்லை என்று சொல்லியிருக்கிறார். நம்மிலே யாருக்காவது 3வது வானம் வரைக்கும் செல்லும் வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்றால் மிகவும் அதிகமாக அதை குறித்து நாம் பேச விரும்புவோம், இல்லையா? ஆனால் பவுல் அப்படி அல்ல. சரி, தேவன் பவுல் அப்போஸ்தலனுக்கு சரீரத்தில் ஏன் அப்படிப்பட்ட ஒரு முள்ளை கொடுத்திருந்தார்? அவரை தாழ்மை உள்ளவராக வைத்துக் கொள்வதற்காக. 3ஆம் வானம் வரைக்கும் சென்று வந்த அவர் தன்னை குறித்து பெருமைப்பட்டு விடாதபடிக்கு அவருக்கு அந்த முள் கொடுக்கப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஊழியக்கார சகோதரனை சகோதரியே, அருமையான விசுவாசியே, உங்களுடைய சரீரத்திலேயும் இந்நாட்களிலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்காகவே இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி நாம் எண்ணிவிடாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய சித்தத்தை மட்டும் செய்யும்படியாக அப்படிப்பட்ட முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிந்த பல ஊழியர்கள் சரீரத்திலே முள்ளோடு கூட பல்லாண்டு காலம் சிறப்பான ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பவுல் தனது வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருந்த முள்ளுக்கான காரணத்தை அறிந்திருந்தது போல கர்த்தருடைய பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் முள்ளுக்கான காரணத்தை அறிந்து கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன்.
அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுலப்போஸ்தலனுக்கு சரீரத்தில் இருந்த பிரச்சனை கண் பார்வையிலே குறைபட்ட ஒரு நிலைமையாக இருந்திருக்கலாம். கலாத்தியர் நிருபத்திலே அவர் எழுதும் பொழுது அவர் கையினாலே பெரியதாக எழுத வேண்டியிருந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். எனவே அவருடைய பார்வையிலே பிரச்சனை இருந்திருக்கலாம். அதை குறித்து நாம் பின்னாலே விவரமாக சிந்திப்போம். அவருடைய சரீரத்தில் இருந்த முள் எதுவாக இருந்தாலும் அதை தன்னை விட்டு எடுக்கும்படியாக 3 முறை அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். 3 முறை என்று சொல்லும் பொழுது 3 முறை மட்டும்தான் ஜெபித்திருப்பார் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை குறிப்பாக ஒரு நாளை பிரத்யேகப்படுத்தி ஒருவேளை உபவாசம் இருந்து கூட 3 வெவ்வேறு நாட்கள் அப்படி அவர் ஆண்டவரிடத்திலே கேட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய விருப்பம் போல தேவனிடத்திலிருந்து அவருக்கு பதில் கிடைக்கவில்லை. 3 முறையும் கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டார். கர்த்தர் ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு அவர் கொடுத்த விடை பவுலப்போஸ்தலன் எதிர்பார்த்த ஒரு விடை அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல காலங்களாக திரும்ப திரும்ப குறிப்பிட்ட காரியத்திற்காக ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபித்து கொண்டே இருந்திருக்கலாம். பதில் வரவில்லையே என்று யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்கான பதில் உன்னுடைய விருப்பம் போல நான் பதிலளிக்கப் போவதில்லை என்பதுதான் பொருள். நாம் கேட்பது நமக்கு கிடைக்காதபடியினாலே நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கவில்லை என்று எண்ணுகிறோம். பல நேரங்களிலே நம்முடைய ஜெபத்திற்கான அவருடைய பதில் இல்லை என்பதாகும். பிரியமானவர்களே, நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்திற்காக பல மாதங்களாக பல வருடங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவில்லையே என்று எண்ணுகிறீர்களா? கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டார். நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிற அந்த குறிப்பிட்ட காரியம் உங்களுக்கு தருவது தேவனுடைய சித்தம் அல்ல. எனவே ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி என்று மட்டும் அவருக்கு நன்றி செலுத்துங்கள். பவுலப்போஸ்தலன் கேட்ட காரியத்தை அவருக்கு கர்த்தர் கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக என் கிருபை உனக்கு போதும் என்று கூறிவிட்டார். இன்றைக்கும் அநேக ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே அந்த கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். அருமையானவர்களே, நம்மிலே சிலருடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்திலிருந்து அந்த முள்ளை அவர் எடுக்கப் போகிறதில்லை. ஆனால் அதை தாங்கிக் கொள்ள தேவையான கிருபையைத்தான் அவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆம், பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். பவுலப்போஸ்தலனுடைய ஊழியங்களை நாம் படிக்கும் பொழுது இது மிக தெளிவாக விளங்குகிறது. சரீரத்திலே பலவீனம் காணப்பட்டாலும் ஆவியானவர் தன்னுடைய வல்லமையினாலே பவுலை பலப்படுத்தி வேறு எந்த அப்போஸ்தலர்களையும் விட மிக அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். எனவேதான் பவுல் சொல்லும் பொழுது என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்கிறார். இதுதான் கர்த்தர் கொடுத்த பதிலுக்கு பவுலப்போஸ்தலனின் மறுமொழி. இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பவுலப்போஸ்தலன் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை குறித்து அவர் மேன்மை பாராட்டாமல் தன்னுடைய பலவீனத்தை குறித்தே மேன்மை பாராட்டி இருக்கிறவராய் காணப்படுகிறார். யாராவது தங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு அனுபவத்தை குறித்து பெருமையாக பேசுவார்கள் என்றால் இந்த வேத பகுதியை உங்கள் மனதிலே நினைத்து கொள்ளுங்கள். அப்படி அனுபவங்களை பெற்ற சகோதரர்களோ சகோதரிகளோ தேவன் அதை குறித்து கூறும்படியாக தெளிவாக வழிநடத்தாமல் அதை குறித்து கூறுவது சரியானதல்ல. சிலர் சரியானபடி உணவு அருந்தாமல் படுக்கும் பொழுதும் கனவிலே காண்கிற காரியங்களை கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்று கூறலாம். அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 12:10 அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் சிம்சோனுக்கும் இந்த பவுலப்போஸ்தலனுக்கும் உள்ள வேறுபாடுகள் தான் எவ்வளவு! பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேலே வந்தபொழுது அவன் பலன் பெற்றான். அவனுடைய சரீர பிரகாரமான பலனை குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவன் பலவீனமானவனானான். பலமுள்ளவர்கள் பலவீனராக்கப்பட்டார்கள், பலவீனமானவர்கள் பலமுள்ளவர்களாக்கப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் பலவீனமான மனிதர்களையும் பயன்படுத்த முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பலவீனங்கள் இருக்கிறதே, என்னை ஆண்டவர் எப்படி பயன்படுத்த முடியும் என்று கவலையோடு துக்கத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய பலவீனத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். உங்களுக்கு தேவையான பலனை அவருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 12:11 மேன்மை பாராட்டி புத்தியீனமாயினேன், நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள்.
நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாயிருந்ததே. மேன்மை பாராட்டி புத்தியீனனானேன் என்று அவர் துக்கப்படுகிறார். அப்போஸ்தலர் எல்லாரிலேயும் மிக சிறியவராகத்தான் தன்னை குறித்து அவர் எண்ணியிருந்தார். ஆனால் சிலர் அவரை குறித்து குறைவாக பேசினபடினாலே தானும் ஒரு அப்போஸ்தலன் என்பதை அவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருந்தது. 2 கொரிந்தியர் 12:12 அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. அப்போஸ்தலருடைய செய்தியை உறுதிப்படுத்தும்படியாக சில அடையாளமான வரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. குணமாக்கும் வரம் பெற்றவர்களாக இருந்தார்கள். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள். அந்நிய பாஷைகளிலே பேசினார்கள். அந்நிய பாஷை என்று சொல்லும் பொழுது புரியாத மொழி அல்ல, இந்த உலகத்திலே வேறு சிலர் பயன்படுத்தும் மொழியாகும். பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியா நாட்டு வழியாக சென்றார். அங்கே எத்தனையோ வித்தியாசமான மொழிகளை மக்கள் பயன்படுத்தி வந்தார்கள். அந்த மொழிகளிலே பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்ய முடிந்தது. அதை அவர் எவ்வாறு படித்தார்? அந்நாட்களிலே துரிதமாக ரோம சாம்ராஜ்யத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க வேண்டியது இருந்தது. எனவே இதற்காக கர்த்தர் அவர்களுக்கு விசேஷித்த வரத்தை கொடுத்திருந்தார். இன்றைக்கும் மொழிவிட்டு மற்றொரு மொழி பேசும் மக்கள் மத்தியிலே போய் எத்தனையோ ஊழியர்கள் ஆவியானவரின் துணையோடு இந்த மொழியை படித்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள். 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது என்கிறார். பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்த வரத்தினாலே அவர் செய்த அடையாளங்களும் அவரை அப்போஸ்தலன் என்று நிரூபித்தது. மிக அற்புதமான ஒரு வேத பகுதியை நாம் கற்று வருகிறோம். பவுல் அப்போஸ்தலன் 3ஆம் வானத்திலே தான் கண்ட காட்சிகளை விவரிக்காமல் கடந்து சென்றதற்கு ஒரு காரணம், ஒரு கூட்ட மக்கள் உடனடியாக அங்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார்கள். ஆனால் அதை குறித்து நமக்கு தெரியவில்லை. பரலோகத்தை குறித்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று நேரத்தை செலவழிப்பதை விட கர்த்தரை அறியாத மக்களுக்கு ரட்சிப்பின் செய்தியை எடுத்து சொல்ல நம்முடைய நேரத்தை செலவழிப்பது பயனுள்ளது. பரலோகம் ஒரு அற்புதமான ஒரு இடம்தான். ஆனால் அதை குறித்து மிக குறைவாகவே கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது. மனிதனுடைய வார்த்தைகளிலே விவரிக்க முடியாத அளவு அது சிறந்ததாக இருக்கும். எனவே கர்த்தரை அறியாதவர்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை, நாம் செய்ய வேண்டிய ஞானத்தையும் பலனையும் சத்துவத்தையும் பயன்படுத்துவோம் என்றால் அந்த மக்களும் ஒரு நாள் பரலோகம் வந்து சேர்வார்கள். பரலோகத்தை குறித்து அதிகமாக உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. ஆனால் அங்கே இருக்கும் ஒருவரை குறித்து நான் சொல்ல முடியும். உங்கள் கண்கள் அவர் மேலேயே பதிந்திருக்கட்டும். எத்தனை அதிகமாக இந்த கொரிந்தியர் நிருபம் நம்முடைய கண்கள் அவரை பற்றி பிடித்ததாக இருக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப நமக்கு நினைப்பூட்டுகிறது இல்லையா? அவரையே நாம் நோக்கி கொண்டு இருக்கும் பொழுது பல வழிகளிலே பல வகைகளிலே நாம் அவரை போல மாறுகிறோம். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவையே நோக்கி கொண்டு இருக்கும் என்றால் இந்த உலக வாழ்க்கையானது, அனுதின பாடுகளானது நமக்கு எளிதானதாய் இருக்கும். நாம் வாழ்க்கையிலே சந்திக்கும் கடினமான சூழ்நிலைகள், புயல்கள் நம்மை மேற்கொள்ளாது. நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் எதில் மிக கவனம் வைத்திருக்கிறீர்கள்? வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் உங்கள் கண்கள் இயேசுவையே நோக்கி கொண்டு இருக்கட்டும். அவரே உங்கள் வாழ்க்கைக்கு துணையாக உங்களோடு வருகிறார். அவர் உங்களுக்குள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே உங்களை முத்தரித்திருக்கிறார். உங்களுக்காக பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக சென்றிருக்கிறார். அதை ஆயத்தப்படுத்தின பின்பு அவர் வந்து உங்களையும் அங்கே அழைத்து செல்வார். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? உங்களுடைய சரீரத்திலேயும் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை மட்டும் செய்யும்படியாக அந்த முள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருந்த முள்ளுக்கான காரணத்தை அறிந்திருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள முள்ளுக்கான காரணத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்திற்காக பல மாதங்களாக, பல வருடங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவில்லையே என்று எண்ணி கலங்கி நிற்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டார். நீங்கள் ஜெபிக்கிற அந்த குறிப்பிட்ட காரியத்தை உங்களுக்கு தருவது தேவனுடைய சித்தம் அல்ல. எனவே ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி என்று அவருக்கு நன்றி செலுத்துங்கள். சிலருடைய வாழ்க்கையிலே சரீரத்திலிருந்து அந்த முள் அவர் எடுக்கப் போவதில்லை. ஆனால் அதை தாங்கிக் கொள்ள தேவையான கிருபையை தான் அவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.
ஆம், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10.